ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பிஸ்கெட்ஸ் வச்சு எப்படி சூப்பராக ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே டைகர் பிஸ்கெட்ஸ் அது 5 ரூபா பாக்கெட்டில் மொத்தமாக 2 தான் எடுத்திருக்கேன். நான் 3 பாக்கெட் காமிச்சிருப்பேன், ஆனால் நான் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறதுக்காக 2 பாக்கெட் தான் நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் ஃபுல்லாக நல்ல நைஸாக பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. திரியாக இருக்கவே கூடாது, ஏன்னா ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஐஸ்கிரீமும் இந்த திரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பில் 1 கப் அளவு பாலை இந்த பிஸ்கெட்ஸில் நம்ம கலந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த கப் 150 ml பிடிக்கிற கப்பு. நான் இதில் மொத்தமாக 1.25 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இப்போ நான் அடுப்பு சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு வாணலி வச்சுட்டு மிச்சம் இருக்க 3/4 கப் அளவு பாலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிஸ்கெட் மிக்சரை நம்ம இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். கட்டி தட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் இதோட சேர்த்துக்கிடலாம். நான் இங்கே சுகருக்கு பதிலாக கருப்பட்டி பாகு ஆல்ரெடி நான் நல்லா காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் இங்கே சேர்க்க போகிறேன். நீங்கள் சுகர் சேர்த்தும் பண்ணலாம். இப்போ அதை நல்லா நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆகிடும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இன்னும் ரிச்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இங்கே எதுவும் சேர்க்கலை, ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன். அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் கிளறும் போது அந்த மாதிரி தான் வரும், கெட்டியாக அப்படி தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க தான் போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம். நான் இதில் ஒரு 3 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் சேர்க்குறதா இருந்தால் 2 டீஸ்பூன் போதும். நீங்கள் கருப்பட்டி சேர்க்குறனால உங்களுக்கு எங்கே அந்த ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குமோ இல்லை டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குமோ நினைக்காதீங்க. அதே ஃப்ளேவரில் அப்படியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் இன்னும் நல்லா டார்க்காகவே வரும். நீங்கள் எந்த பவுடர் கொக்கோ பவுடர் எதுவுமே சேர்க்காமே அதே கலர் சூப்பராக வரும். இப்போ அது நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு ஒரு பாக்ஸில் நம்ம மாற்றிக்க போகிறோம். இப்போ இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணது மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் இப்போ நம்ம மறுபடியும் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு பிளெண்ட் பண்ண போகிறோம். ஒரு 2 செகண்டுக்கு பிளெண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு அடிக்காதீங்க, பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டாலும் ஓகே, இல்லைன்னா ஒரு 6 ஹவர்ஸ் இருந்தால் போதும். நல்லா சூப்பராக க்ரீமியாக நமக்கு ஐஸ்கிரீம் கிடச்சிடும். இப்போ இது சாப்பிட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், சாக்லேட் சிப்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் போட்டு சர்வ் பண்ணலாம். நான் இங்கே டூட்டி ஃப்ரூட்டி தான் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.